திமுகவில் அதிரடி, மாநில பொறுப்பை ஏற்கும் உதயநிதி, தேசிய அரசியலுக்கு செல்லும் ஸ்டாலின். தமிழக வெற்றிக் கழகத்தோட தலைவர் விஜய் தமிழக முதல்வரா பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில தோல்வியோட அதிர்ச்சியிலிருந்து திமுக இன்னும் மீளல. குறிப்பா கொளத்தூர் தொகுதியில முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சந்திச்ச எதிர்பாராத தோல்வி அந்த கட்சியோட அடித்தளத்தையே உலுக்கியிருக்கு. இந்த இக்கட்டான சூழ்நிலையில திமுகவை மறுபடியும் வெற்றி பாதைக்கு திரும்ப வைக்கவும், தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும் கட்சி தலைமை ஒரு பிரம்மாண்ட உட்கட்சி மாற்றத்துக்கு தயாராயிட்டு வரதா அறிவாலயத்துல நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது. தேர்தல் தோல்விக்கு விடையளிக்கக்கூடிய விதமா கட்சியோட முழு அதிகாரத்தையும் இளைய தலைமுறையினர் கிட்ட ஒப்படைக்க மு.க. ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. அதுபடி உதயநிதி ஸ்டாலின் கிட்ட திமுகவோட செயல் தலைவர் இல்லனா அதுக்கு இணையானது மாதிரியான முதன்மையான பொறுப்பை வழங்கி மாநில அளவிலான கட்சி பணிகளை முழுமையா அவரோட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வர திட்டமிடப்பட்டிருக்கு. கடந்த சில வருஷங்களாவே அமைச்சராகவும் இளைஞரணி செயலாளராகவும் கட்சியில முக்கிய முடிவுகளை எடுத்துட்டு வந்த உதயநிதிக்கு இந்த அதிகாரப்பூர்வ பொறுப்பு ஒரு புதிய சவாலா அமையும். தோல்வியால சோர்வடைஞ்சிருக்கக்கூடிய அடிமட்ட தொண்டர்களை நேர்ல சந்திக்கிறது, மாவட்ட வாரியா பலவீனமா இருக்கக்கூடிய நிர்வாகிகளை மாத்திட்டு புதிய முகங்களுக்கு வாய்ப்பளிக்கிறது, அப்புறம் தாவேகாவோட புதிய அரசியல் வியூகங்களை எதிர்கொள்வது, இந்த மாதிரியானவைகள் தான் உதயநிதியோட முதன்மை பணியா இருக்கும். தமிழகம் முழுக்க தீவிர பயணம் மேற்கொண்டு கட்சியோட வாக்கு வங்கியை மீட்டெடுக்கக்கூடிய முழு பொறுப்பும் இனி அவர்கிட்டயே ஒப்படைக்கப்பட போகுது. வரக்கூடிய மாதங்கள்ல நடக்கக்கூடிய திமுக பொதுக்குழு கூட்டத்துல இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் வெளியாகலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இன்னொரு பக்கம் மு.க. ஸ்டாலின் மாநில அரசியல்ல அன்றாட பணிகள்ல இருந்து கொஞ்சம் விலகி தேசிய அரசியல்ல தன்னோட கவனத்தை செலுத்த போறதாவும் தெரியுது. அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவம் மிக்க அவரு டெல்லி அளவுல பாசிச எதிர்ப்பு, மாநில சுயாட்சி அப்புறம் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்தக்கூடிய பணிகள்ல ஈடுபட போறாரு. தேசிய அளவுல எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கிறது, அப்புறம் மத்திய அரசோட கொள்கைகளுக்கு எதிரான கூட்டணிகளை உருவாக்குறதுல அவர் முக்கிய பங்கு வகிப்பாரு. கொளத்தூர் தொகுதி தோல்வி அவரோட மாநில அரசியல் செல்வாக்குக்கு தற்காலிக பின்னடைவை ஏற்படுத்தி இருந்தாலும் அகில இந்திய அளவில் அவரோட ஆளுமை இன்னும் மதிக்கப்படுது. இதனால மாநில அளவிலான நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் உதயநிதி கையாளக்கூடிய வேளையில ஸ்டாலின் தேசிய அளவிலான முக்கிய பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தி நாடாளுமன்ற அளவுல கட்சியோட பெருமையை நிலைநாட்ட திட்டமிட்டிருக்காரு. இந்த தலைமை மாற்றம் திமுகவுக்கு ஒரு ஊக்கமா இருக்கும் அப்படின்னு ஒரு தரப்பினர் சொன்னாலும் கட்சியோட மூத்த நிர்வாகிகளை உதயநிதி எப்படி அரவணைச்சு போவாரு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு. தாவேகாவோட எழுச்சி இளைஞர்களை பெருமளவுல கவர்ந்திருக்கக்கூடிய நிலையில திமுகவோட பாரம்பரிய கட்டமைப்பை இளைஞர்களுக்கு ஏற்ப மாத்துறது உதயநிதியோட முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். ஆட்சி அதிகாரத்தை இழந்தாலும் வலுவான கட்டமைப்பு கொண்ட திமுகவை மறுபடியும் கட்டமைக்க உதயநிதி எப்படி செயல்பட போறாரு அப்படிங்கிறதும் தேசிய அளவில் ஸ்டாலின் எடுக்க போற முடிவுகளும் தான் திமுகவோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.